அண்ணன் அமெரிக்கா டாரிஃப் பார் ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வாங்குறது தான் ஏறக்குறைய ஒரு மரணஅடி. காரணம் என்ன? அமெரிக்காவோட மொத்த முகத்திரையும் இந்தியா போட்டு கிழிச்சிருச்சு. அதுதான் விரிவா பார்க்க போறோம். இந்த டாரிஃப் பார் ஆரம்பிக்கும் போது ஒரு நடுக்கம் அண்ணன் அமெரிக்காவுக்கே இருந்துச்சு. அது அங்க உள்ள ஏஜென்சிகளே பெரிய அளவு எழுதினார்கள். ஆட்களும் சொன்னார்கள், ஏலே ஒரே நேரத்துல அம்புட்டு பேரையும் வம்பிழுத்தா நம்ம பொருளாதாரமும் சேர்ந்து தள்ளாடும்டான்னாங்க. ஆனா எல்லாருமே டீல நோக்கி விரட்டி போக ஆரம்பிச்சார்கள். வேகமா டீல நோக்கி போக ஆரம்பிச்சார்கள். எப்படி? அமெரிக்காவ அட்ஜஸ்ட் பண்ணி டீல நோக்கி போக ஆரம்பிச்சார்கள். ஆனா அந்த வேகமா டீல மத்த நாடுகள் போறதுக்கு பிள்ளையார் சொல்லி யார் போட்டா அப்படின்னா இந்தியா தான். காரணம், இந்தியா சட்டுன்னு அமெரிக்காவோட அதிகமான வரியில உள்ள ப்ராடக்ட் எல்லாம் தூக்கிட்டு வந்து கம்மியா எவ்வளவோ வரிய குறைச்சோம். ஆடம்பர பொருட்களுக்கு தாறுமாறான வரி போட்டோம். அம்புட்டையும் குறைச்சு விட்டது தான் இந்திய பிரதமர் அமெரிக்காவுக்கே விசிட் அடித்தார். அதே பிளான தான் எல்லாரும் பின்பற்றினார்கள். டக்கு 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 டக்குன்னு முடிஞ்ச அளவு பெரிய பொருட்கள், அதாவது ஆடம்பர பொருட்கள் வரி ஜாஸ்தி அப்படிங்கிற அந்த கேட்டகிரியில இருக்கக்கூடிய நிறைய பொருட்களை வரிய குறைச்சார்கள். அடுத்து நம்ம பேச்சுவார்த்தைக்கு போனோம். அதே மாதிரி எல்லா பேரும் பேச்சுவார்த்தைக்கு போனாங்க. இந்த இடத்துல தான் அண்ணன் அமெரிக்கா தன்னோட சகுனி வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். காரணம் என்ன? பெரிய அளவு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட், மில்க் ப்ராடக்ட் இதுகள்ல நேரடியா குதிக்கணும் அப்படின்னு சொல்ல, நேரடியா உங்கூட்டு கடல் பகுதியிலே குதிச்சுக்க, எங்கிட்டு நிலப்பகுதியெல்லாம் நீ குதிக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லி இந்தியா சொல்ல. என்னடா எல்லா ஊரையும் கிளச்சு போட்டோம்னா மைலேஜ் ஒரு பக்கம், அடிஷனல் இன்சென்டிவ் மாதிரி மைலேஜ் ஒரு பக்கம்னு எடுக்கிறோம். இந்தியா கிட்ட அப்படி பண்ண முடியுது இல்லையேன்னு கோபம், ஆத்திரம். உதாரணத்துக்கு உக்ரைன் யுத்தத்தை பயன்படுத்தி ஒட்டுமொத்த ஐரோப்பாலையும் டிஃபென்ஸை தூக்குனாங்க. இப்ப எனர்ஜியும் தூக்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது போக சத்தம் இல்லாம ஐரோப்பாவோட உணவு களஞ்சியம்டா உக்ரைன் அப்படின்னு அப்பப்ப பேசி தொலைப்பாங்க. அந்த கருமத்தை நம்மளும் கேட்டு தொலைய வேண்டியதா இருக்கும். ஆனா உக்ரைனுக்குள்ள அக்ரிகல்ச்சருக்குள்ள ஃபாரின் பிளேயர்ஸ் வரவிடாம இருந்துச்சு. இந்த யுத்தத்துக்கு அப்புறம் ஃபாரின் பிளேயர்ஸ் வரது மட்டும் கிடையாது, 100% எடுத்துட்டு போய்க்க அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட் எல்லாம் போடப்பட்டுச்சு. இந்த மாதிரி இந்த பயப்புல வெளிப்படையா 1, 2 டார்கெட் அப்படின்னா மறைமுகமா ஒரு ஆணி வேரையே பிடுங்கி எறிகிற மாதிரி டார்கெட் வச்சிருப்பான். அந்த வேலை அமெரிக்காவால இந்தியா கிட்ட செய்ய முடியல. அதைத்தான் இந்தியாவும் அடிச்சு தூக்கிருச்சு. உடனடியாக கோபம், 50% டாரிஃப். விடிஞ்சு எந்திரிச்ச உடனே, அதாவது அவனுக்கு விடிஞ்சிச்சு, நமக்கு இரவா போச்சு. நம்மளும் விடிஞ்சு எந்திரிச்ச உடனே அண்ணன் அமெரிக்காவுக்கு புரியிற மாதிரி அடியை கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். வலிக்கக்கூடிய அடியை கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். முதல்ல டிஃபென்ஸ் டீலை கேன்சல் பண்ணி விட்டோம். கண்காணிப்பு விமானங்கள் பெரிய அளவு பச்சை சாற்று லோட் பண்ணி வாங்கிட்டு இருந்தோம். இன்னமும் அந்த கவுண்ட்டுகளை இன்க்ரீஸ் பண்றதுக்கு பெரிய அளவு பச்சை சாற்றை தயார் பண்ணி வச்சிருந்தோம். அமெரிக்க கண்காணிப்பு விமானங்களுக்கு குட் பை சொல்லிட்டோம். இனிமே கிடையாது, ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டோம். இது மிகப்பெரிய அளவுல, காரணம் அந்த கண்காணிப்பு விமான விலையெல்லாம் ஏகப்பட்ட பில்லியன் டாலர்கள் நோகாம வித்துக்கிட்டு இருந்தாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அது முழுக்க முழுக்க கடல் பரப்ப கண்காணிக்கக்கூடிய விமானம். கேட்கவே வேணாமே, எம்புட்டு தயாரிச்சு வித்து கண்காணிக்க அனுப்பி விட்டாலும் கடல்ல பத்தவே பத்தாது. 1000 லட்சம் எம்புட்டு நிறுத்தினாலும் பத்தாது. அப்ப நீண்ட காலத்துக்கு மிகப்பெரிய ஒரு வர்த்தகமா மாறி போயிடும். தேவையில்ல, ஓடிப்போ அப்படின்ட்டோம். 3.6 பில்லியன் டீலு 50% டாரிஃபுக்கு ஆசைப்பட்டனால கைய விட்டு போயிருச்சு அப்படின்னு எழுதி வச்சுக்க வேண்டியதுதான். எழுதி பேப்பர்ல எழுதி ஜோப்லயும் வச்சுக்கலாம். இல்ல பேப்பர்ல எழுதி டேபிள்ல வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கலாம். முதல் அடி டிஃபென்ஸ்ல வெளிப்படையா தூக்கி விட்டோம். எப்பயுமே டிஃபென்ஸ் கான்ட்ராக்ட் போச்சு அப்படின்னா பயப்புள்ள டென்ஷன் ஆகி போயிடும். டென்ஷன் எந்த அளவுக்கு அப்படின்னா படு டென்ஷன் ஆயிடுவாங்க. காரணம், அங்க உள்ள டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி தான் இந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பணத்தை கொடுக்கக்கூடிய பெருச்சாளிகள். அது வெளிப்படையாகவும் இருக்கட்டும், மறைமுகமாகவும் இருக்கட்டும், கட்சிக்காகட்டும், தலைவனுக்காகட்டும், அம்புட்டு இந்த டிஃபென்ஸ் டீல்ல இருந்து தான் கிளம்பி போகும். எங்க அந்த கம்பெனிகள் பார்த்து கொடுத்துட்டு போயிடும். காரணம், ஒவ்வொரு நாட்டிலையும் பிஸ்கட் மேனுஃபேக்சரிங் மாதிரி தான் அங்க டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங்க வச்சிருக்காங்க. அது ஒரு பெரிய அரசியல். பல நேரங்கள்ல நம்ம விரிவா பார்த்திருக்கோம். இப்ப இங்க பார்க்க தேவையில்ல. டிஃபென்ஸ் டீல தட்டுன்னு தட்டி விட்டோம். அபிஷியலாவான்னு கேட்டா அன்அபிஷியலாவே தட்டி விட்டோம். போ, நாங்க வேற வெளிப்படையா வந்து சொல்லுவோமா அப்படின்னு சொல்லி ஒரே அடி. இது விடிஞ்ச உடனே, அதாவது நைட்டு நிம்மதியா தூங்கிடாத சரியா அப்படிங்கிற மாதிரி தட்டிட்டோம். அதுக்கு அடுத்து பிரைம் மினிஸ்டர் நேரடியா களத்துல இறங்கிட்டார். அதாவது ரஷ்ய எண்ணெயெல்லாம் இவனுங்களுக்கு விஷயம் கிடையாது. இவனுங்களுக்கு விஷயமே அக்ரிகல்ச்சர், மில்க் ப்ராடக்ட்ங்கிறத நிறைய நபர்கள் பேச ஆரம்பிச்சார்கள். நம்மளும் நேத்து இரவு விரிவா பேசியிருந்தோம்.
எப்படியெல்லாம் இவர்கள் சிண்டு முடிகிறார்கள் உள்ளூர் அரசியலுக்குள்ள எல்லாம் பார்த்தோம். இப்ப பிரைம் மினிஸ்டரே வெளிப்படையா சொல்லிட்டாரு. என்னைக்குமே இங்க உள்ள அதாவது உள்நாட்டுல உள்ள இந்திய விவசாயிகள் நலன் தான் முக்கியம். இந்தியர்களோட நலன் தான் முக்கியம். முழுக்க முழுக்க பால் பொருட்கள் அப்படிங்கிறது விவசாயம் சார்ந்த விஷயங்கள் தான். பல நபர்கள் அத நம்பி இருக்கார்கள். பல குடும்பங்கள் அத நம்பி இருக்கு. விவசாயம் மரபணு மாற்றப்பட்ட விதைகள் உள்ளுக்குள்ள வர்றது, அது சார்ந்த பொருட்கள் உள்ளுக்குள்ள வர்றது அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமா விவசாயத்த தானே அடிபடும். இந்த விவசாயிகள் நலனுக்காக அமெரிக்க பொருட்கள் உள்ள விடமாட்டோம். இதுக்காக மிகப்பெரிய அளவுல விலை கொடுக்க வேண்டியது வரும்னு நல்லாவே தெரியும். எதற்கும் இந்தியா தயார். போ! ட்ரேட் வார்ல இப்படி ஒரு விஷயத்த இதுவரையும் யாரும் செஞ்சதே இல்ல. நல்லா போய்க்கிட்டு இருந்த டிஃபென்ஸ் டீல நிப்பாட்டி விட்டோம். அது போக உண்மையிலேயே இவன் ட்ரேட் டீல் பண்ணல. இவனுக்கு தேவை 2டே விஷயம். இந்தியாவோட அக்ரிகல்ச்சர். அது இந்தியாவோட ஆணிவேரு, உயிரோட்டம். அத விட்டுக் குடுக்கவே முடியாது. இதற்காக அமெரிக்கா என்ன பிரச்சனை பண்ணாலும் சரிடா, நாங்க பாத்துக்கிறோம்டா. ஒத்தைக்கு ஒத்தனாலும் சரி, கூட்டு சேர்த்துனாலும் சரி அப்படிங்கிற மாரி சாராம்சத்தோட இறங்கி அடிச்சுட்டோம். இனி எல்லா நாடுகளும் இத பின்பற்றும். ஏன்னா இதே மாரி ஒவ்வொரு நாட்டோட ஆணிவேர்லயும் இவர்கள் டீல் வச்சிருப்பார்கள். முடியாதுன்றுவாய்ங்க. இப்ப இந்தியா பின்னாடி ஒரு கூட்டணி வரும். கூட்டணியே வரல. பரவால்ல. சீனாவ நோக்கி அமெரிக்கா போற திட்டத்த தள்ளி வைக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா தனியா போய் சிக்கிக்கணும். அது ஒண்ணும் ஆப்கானிஸ்தான் இல்ல. தனியா போய் 10 வருஷம் சிக்கி தெறிச்சு ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு, சீனா போய் சிக்கிக்கிட்டான். அண்ணன் அமெரிக்கா போஸ்ட்டையே விட்டு தர வேண்டியதா வரும். ஏன்டா சோவியத் யூனியன் உடைஞ்சுச்சு அப்படின்னு கேட்டா 1000 காரணம் சொல்லுவாய்ங்க. அதுல முக்கியமான காரணம் ஆப்கான்ல சிக்கி தவிச்ச ரஷ்ய படைகள்ம்பாய்ங்க. அதே மாரி அமெரிக்கா ஏன்டா உடைச்சுச்சு அப்படின்னு கேட்டா, சீனால சிக்கி தவிச்ச அமெரிக்க படைகள்னு வரலாற்றுல எழுதி வச்சிர வேண்டியதா வரும். அப்ப இந்தியாவோட அனுசரிக்கணும். வழிக்கு வந்து தான் வரணும். வழிக்கு வா, மியூச்சுவல் பெனிஃபிட்டோட போ. அவ்வளவுதான் சிம்பிள். அதுக்காக இந்தியா எதையும் விட்டு தராது. எப்பேர்ப்பட்ட ஆளா இருந்தாலும் மோதி பார்த்துருவோங்கிறத இந்தியா இறங்கி டீல கேன்சல் பண்ணி அதுக்கு அடுத்து ஸ்டேட்மெண்ட்ட விட்டுருக்கும். இதோட வீரியம் இதுல இருந்தே அமெரிக்காவுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்குங்கிறது தான் எதார்த்தமான உண்மை.